ஃபர்ஸ்ட் டேர்ம் சோஷியல் சயின்ஸில் செகண்ட் லெசன் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. இதில் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியை அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியை அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியை அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உள்ளன. தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக இருப்பது அகழ்வாராய்ச்சி பொருட்கள். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன. மானுடவியல் மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் ஆகும். மானுடவியல் என்ன? மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் ஆகும். மானுடவியல் என்னும் சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. மானுடவியல் என்னும் சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. மானுடவியல் சொல் எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதுன்னா கிரேக்க மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆந்த்ரோப்ஸ் என்பதின் பொருள் மனிதன். ஆந்த்ரோப்ஸ் என்பதின் பொருள் மனிதன். லோக்கஸ் என்பதின் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். ஆந்த்ரோபாலஜி தான் மானுடவியல். அந்த ஆந்த்ரோபாலஜின்ற சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆந்த்ரோப்ஸ் என்பது மனிதன், லோக்கஸ் என்பது எண்ணங்கள் அல்லது காரணங்கள். மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சாரம் மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றன. அதனால் ஆந்த்ரோபாலஜின்ற மானுடவியல்ன்ற பேர் வந்தது. 2 கிரேக்க வார்த்தைகளால் ஆனது. ஆந்த்ரோப்ஸ்னா மனிதன், லோக்கஸ்னா எண்ணங்கள் அல்லது காரணங்கள். குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமாக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னுமிடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இந்த குரோமாக்னான்ஸ் தான் முதல்ல குகைகளில் வாழ கற்றுக்கொண்ட மனிதர்கள். குகைகளில் வாழ கற்றுக்கொண்ட மனிதர்கள் யாருன்னு கேட்டால் குரோமாக்னான்ஸு. குரோமாக்னான்ஸு எந்த இடத்துல குகைகளில் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்தன? பிரான்சில் உள்ள லாஸ்காஸ். தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. அது எதன் மூலம் கிடைச்சிருக்குது அப்படின்னு கூற்றில் தொல்லியல் சான்றுகள் கிடைத்தன. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 கூற்றுமே சரின்ட்டு தான் நம்ம எழுதணும். குகைகளில் வாழ கற்றுக்கொண்ட குரோமாக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்துள்ளது. மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும். ஆஸ்ட்ரலோபித்திகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா. ஆஸ்ட்ரலோபித்திகஸ் எங்கே வாழ்ந்தாங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில். ஆஸ்ட்ரலோபித்திகஸ்ன்ற மனிதர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்தார்கள். ஹோமோ ஹெபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா. ஆஸ்ட்ரலோபித்திகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹெபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா. ஹோமோ ஹெபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா. ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. நியண்டர்தால் யுரேஷியா. நியண்டர்தால் யுரேஷியா ஐரோப்பா மற்றும் ஆசியா பகுதி. நியண்டர்தால் யுரேஷியான்ற பகுதியில் வாழ்ந்தாங்க. ஐரோப்பா மற்றும் ஆசியா பகுதியில் இருக்குது. குரோமாக்னன்ஸ் ஃப்ரான்ஸ். குரோமாக்னன்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். குரோமாக்னன்ஸ் ஃப்ரான்ஸில் லாஸ்காஸ்ன்ற குகைகளில் வாழ்ந்துருக்காங்கன்னு. குரோமாக்னன்ஸ் ஃப்ரான்ஸ். பீக்கிங் மனிதன் சீனா. பீக்கிங் மனிதன் சீனா. ஹோமோ சாம்பியன்ஸ் ஆப்பிரிக்கா. ஹோமோ சாம்பியன்ஸ் ஆப்பிரிக்கா. ஹோமோ சாம்பியன்ஸ் கேட்டால் ஆப்பிரிக்கா. ஆஸ்ட்ரலோபித்திகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ ஹெபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா. ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. அப்புறம் ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது. தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்குற பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் சில கிராமங்களில் இன்றைக்கும் இருக்குதாம்.